இந்த கண்களை ஏன் கொடுத்தீரோ, இந்த மூக்கை ஏன் கொடுத்தீரோ, இந்த கைகளை ஏன் கொடுத்தீரோ? உம்முடைய புஸ்தக சுருளில் இந்த உருவத்திற்காக, இந்த பிறப்பிற்காக நீர் என்ன எழுதினீரோ அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் தகப்பனே. காரண பிறவிகள் நீங்கள் அனைவரும், எழுத்துப்பூர்வமான காரண பிறவிகள் நீங்கள் அனைவரும். காற்றிலே பிறந்தவர்கள் அல்ல, காற்றிலே வளர்ந்தவர்கள் அல்ல. உலகத்தை அனுபவிப்பதற்கல்ல, உலகத்திற்காக படிப்பதற்கல்ல, ஒரு மிருகம் சாவது போல சாவதற்கல்ல இந்த உலகத்திற்கு வந்தது. சகல சாஸ்திரங்களையும் கவ்விக்கொண்டு மனித சாஸ்திரங்களுக்கு கெட்டாத மகா தத்துவ ஞானம் இது. மனிதன் காரண ஜன்மன். தேவனே, எனக்கு இந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று இந்த இரவு நீங்கள் உங்கள் உள்ளங்களில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் எஞ்சிய உங்கள் சிறிய வாழ்க்கை பயங்கரமாக கடந்த பிறகு வரவிருக்கும் நிரந்தரமான வாழ்க்கை நித்திய அக்னி தண்டனைக்குள் நழுவி போகும். அப்படி நினைத்திருந்தால் மோசே சிங்காசனம் வேண்டும் என்று விரும்பி இருப்பார். அப்படி நினைத்திருந்தால் இயேசு கிறிஸ்து பாலஸ்தீன நாட்டிற்கு ராஜாவாகி இருப்பார். அப்படி நினைத்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு இருப்பதை எல்லாம் குப்பையாக நினைத்திருக்க மாட்டார். அன்றைய கனவான்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் தமக்குள்ளதை எல்லாம் கொடுத்து விட்டார்கள். பாலஸ்தீன நாடு முழுவதையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுகளுக்கு கொடுத்தாலும் அவர்கள் அந்த நாட்டிலே என்ன செய்தார்களோ தெரியுமா? கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். ஏன்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள அந்த நாட்டிற்கு நாங்கள் செல்ல வேண்டும். அந்த பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். பத்ராச்சலத்தில் இருப்பவர்களே, சுற்றுப்புறம் எங்குமிருந்தும் வந்தவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் தம்பியாக, உங்கள் அண்ணனாக, ஒரு தகப்பனாக நான் கேட்பது ஒன்றுதான். உங்கள் பிறப்புக்கு காரணம் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வாழ்க்கையில் இப்போதாவது உங்கள் மனக்கண்களை திறந்து ஒரு முறை இந்த வேதாகமத்தை ஆராயுங்கள். கர்த்தருக்காக ஆயத்தப்படுங்கள். இந்த தேகத்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உபயோகப்படுத்துங்கள். கண்களால் காணுங்கள், வாயை திறந்து பேசுங்கள், கைகளினாலே செய்யுங்கள், கால்களாலே ஓடுங்கள். இந்த சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவமும் எந்த தேவன் உருவேற்படுத்தினாரோ ஒவ்வொரு அவயவத்தால் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துங்கள். அதனால்தான் உங்கள் தேகங்களை, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்கிறார். இந்த சரீரம் அவர் கொடுத்தது, அவருக்கே அர்ப்பணமாக வேண்டும். நான் இந்த சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்கிறார் பவுல். நீங்களும் உங்கள் அக்கம் பக்கத்தினருக்காக, உங்களை சுற்றியும் உள்ள மக்களுக்காக, அழுது போகிற கிறிஸ்தவத்திற்காக, கிறிஸ்துவை அவமானப்படுத்துகின்ற சத்துருக்களுக்காக உங்கள் சரீரங்களை, உங்கள் ஆஸ்திகளை, உங்கள் சகலத்தையும் தேவனுக்கு கொடுங்கள். தேவனுக்காக பயன்படுத்துங்கள். எப்போது மரிப்போமோ தெரியாது, எந்த நொடியில் உதிர்ந்து போவோமோ தெரியாது, எந்த நொடியில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ தெரியாது, எந்த நொடியில் அவர் புஸ்தகத்தில் எழுதிய உன் முடிவு நாள் உன் மீது வருமோ தெரியாது. உன் வாழ்க்கை முழுவதையும் அழித்துக் கொண்ட பிறகு மறுத்த பின் தேவனுக்கு முன் நின்று நீ என்ன சொல்ல முடியும்? 70 ஆண்டுகளை கொடுத்தேனடா உனக்கு, 70 years. என்ன செய்தா எனக்காக? உனக்காக என் புஸ்தகத்தில் எழுதி கொண்டேன். நீ அப்படியாக வேண்டும், நீ இப்படியாக வேண்டும், பெரியவனாக வேண்டும், ஏதோ ஆக வேண்டும் என்று, மகத்தான உன்னதமான குமாரனாக வேண்டும் என்று எழுதி கொண்டேன் ஐயா உனக்காக. என்ன செய்தா எனக்காக? அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. உங்களை அறிந்தேன் என்றால் எனக்கு கரை. உங்களை போன்றவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தால் இந்த உலகத்திற்கே கரை. நீங்கள் யாரோ எனக்கு தெரியாது. கெட் அவுட், என்னை விட்டு போங்கள் என்றார். எத்தனை பயங்கரமான வார்த்தை அது! அதை நினைத்தாலே நெஞ்சம் பதறுகிறது. எங்கே போவாய்? திரும்ப பூமிக்கு வருவாயா? வர முடியாது. பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவர் துரத்தி விட்டார். எங்கு போக முடியும்? ஓடு நரகத்திற்கு. அக்னி அவியாது, புழு சாவாது. ஆத்துமாவாகிய நீ சாக மாட்டாய். காரணம், தேவனிலிருந்து பிறந்தது அந்த ஆத்துமா. அதற்கு முடிவு இல்லை, அதற்கு மரணம் இல்லை, அதற்கு காலம் இல்லை. எத்தனை காலம் எரிய வேண்டும் அந்த அக்னி கடலில்? யுக யுகமாக, யுக யுகமாக, யுக யுகமாக. அவியாத அக்னி, நீங்கா வேதனை, சாவாத ஆத்துமா. கொஞ்சம் காலம் இருக்கும் இந்த சின்ன வாழ்க்கையில் இந்த உலக சுகங்களுக்காக உன் வாழ்க்கையை விற்று போடுவாயோ, அல்லது உன் ஜென்மத்தின் காரணத்தை மறந்து விடுவாயோ, அல்லது உன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன் வருவாயோ? முடிவை எடுத்துக்கொள்.